இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். ஃபோஸ்டர் செட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பராமரிப்பின்றி புதர் மண்டி கிடக்கும் கதவணை பூங்கா சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர பொதுமக்கள் கோரிக்கை. ராணிப்பேட்டை மேல் விஷாரம் அருகே 40 ஆண்டுகளாக அடிப்படை வசதிகளின்றி தவித்து வந்த மக்கள். மாலை முரசு செய்தி எதிரொலியாக அடிப்படை வசதிகள் கிடைத்ததால் கிராம மக்கள் மகிழ்ச்சி. கள்ளக்குறிச்சி சின்ன சேலத்தில் பூட்டப்பட்டு கிடக்கும் துணை சுகாதார நிலையம் சீரமைத்து மீண்டும் திறக்க சுற்றுவட்டார பகுதி மக்கள் கோரிக்கை. மதுரை வாடிப்பட்டி அருகே அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் மழையில் நனைந்து வீணாகி வரும் நெல் மூட்டைகள். மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதுடன் விவசாயிகளின் உழைப்பும் பாழாகி வரும் பரிதாபம். நெல்லை பாளையங்கால்வாய் கழிவுநீர் கால்வாயாக மாறிய அவலம். விவசாயத்தின் உயிர் நாடியாக திகழ்ந்த கால்வாயின் தற்போதைய நிலையை விளக்கும் செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அந்தியூர் அருகே பராமரிப்பின்றி புதர் மண்டி கிடக்கும் பூங்காவை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்துள்ள நெருஞ்சிப்பேட்டையை சேர்ந்த காவிரி ஆற்றின் குறுக்கே மின்சாரம் தயாரிப்பதற்காக கதவணை மின் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள காவிரி ஆற்றின் அழகை ரசிக்கவும் கதவணை மின் நிலையத்தை பார்க்கவும் சுற்றுலா பயணிகள் வந்து சென்றனர். இந்நிலையில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இந்த நிலையில் கதவணை மின் நிலையம் அருகில் காவிரி ஆற்றங்கரை ஓரம் அழகிய பூங்கா அமைக்கப்பட்டது. நடைபாதை வசதியுடன் அழகான வளைவுகள் பூக்களுடன் நந்தவனம் போல் காட்சியளித்த பூங்காவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் வந்து சென்றனர். இந்நிலையில் தற்போது பூங்கா முறையாக பராமரிக்கப்படாமல் புதர்மண்டி காட்சி அளிக்கிறது. இதனால் இங்கு சமூக விரோத செயல்கள் அரங்கேறி வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக பூங்காவை பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேல் விஷாரம் பகுதியில் பொதுமக்களின் 40 ஆண்டு கோரிக்கையான அடிப்படை வசதிகள் மாலை முரசு தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விஷாரம் அருகே புங்கனூர் காப்புக்காடு மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது ஆன்சா நகர். இங்கு 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் கடந்த 40 ஆண்டுகளாக சாலை வசதி, குடிநீர் குழாய், கழிவுநீர் வடிகால் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் என்பது பெயர் அளவிற்கு கூட இல்லாதிருந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர். இதுகுறித்த செய்தி நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் செய்தி தொகுப்பாக ஒளிபரப்பானது. இந்நிலையில் செய்தியை கண்ட ராணிப்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சருமான ஆர் காந்தி தனது சொந்த நிதியின் கீழ் 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 8 கான்கிரீட் சாலைகள், குடிநீர் குழாய், கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்தியுள்ளனர். இதனால் மகிழ்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் அமைச்சர் காந்திக்கு நன்றி தெரிவித்து விழா நடத்தினர். அத்துடன் 40 ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் இல்லாத கிராமத்தின் நிலையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த மாலை முரசு தொலைக்காட்சிக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். சின்ன சேலத்தில் பயன்பாடு இல்லாமல் இருக்கும் துணை சுகாதார நிலையத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியில் கடந்த 2024ஆம் ஆண்டு 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக துணை சுகாதார நிலையம் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. இந்நிலையில் இதன் மூலம் சுற்றுவட்டார பகுதி மக்கள் பயனடைந்து வந்தனர். இந்நிலையில் இந்த துணை சுகாதார நிலையம் தற்போது முறையான பராமரிப்பின்றி புதர்மண்டி காட்சி அளிப்பதுடன் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் அப்பகுதி மக்கள் அவசர முதலுதவிக்கு கூட வழியில்லாமல் மிக நீண்ட தூரத்தில் உள்ள அரசு மருத்துவமனையே அல்லது தனியார் மருத்துவமனையையோ நாட வேண்டிய நிலைக்கு உள்ளனர். எனவே அப்பகுதி மக்களின் நலனை கருத்தில் கொண்டு துணை சுகாதார நிலையத்தை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூரில் பேருந்துக்குள் மழை பெய்ததால் இருக்கையில் அமர முடியாமல் பயணிகள் தவித்தனர்.
திருவள்ளூர் அடுத்த பெண்ணலூர்பேட்டையிலிருந்து வளத்துக்கோட்டை, பூண்டி, நம்பாக்கம் வழியாக திருவள்ளூருக்கு செல்லும் T41 என்ற இலக்கம் கொண்ட பேருந்து பயணிகளுடன் புறப்பட்டுள்ளது. அப்போது கனமழை பெய்ததால் பேருந்தின் மேல் கூரையிலிருந்து மழைநீர் பேருந்தின் உள்ளே கொட்டியது. இதனால் பயணிகள் யாரும் இருக்கையில் அமர முடியாமல் தவித்தனர். பேருந்துக்குள் நீர்வீழ்ச்சி போல் மழை தண்ணீர் கொட்டியதில் சிலர் நனைந்தபடியே பயணம் செய்தனர். எனவே இதுபோன்ற பழுதடைந்த பேருந்துகளை செயல்பாட்டிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் புதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆண்டிப்பட்டியில் கடந்த 10 நாட்களாக குப்பை கிடங்கு தீப்பிடித்து எரிந்து வரும் நிலையில் அப்பகுதி மக்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி 5வது வார்டு சுடுகாட்டு பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் தினசரி சேகரிக்கப்படும் குப்பைகள் இங்கு கொட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 10 நாட்களாக குப்பை கிடங்கு தீப்பிடித்து எரிந்து வரும் நிலையில் அதனை அணைக்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். எனினும் தீ முழுமையாக அணையாத நிலையில் சுற்றுவட்டார பகுதியில் கடும் புகை மூட்டம் சூழ்ந்ததை அடுத்து அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதுகுறித்து பேரூராட்சி மற்றும் ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என புகார் கூறும் அப்பகுதி மக்கள் புகைமூட்டம் காரணமாக குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் இதுகுறித்து உரிய நடவடிக்கை மேற்கொண்டு குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்க பாத்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி பேரூராட்சிக்கும் ராஜவலம்பட்டி ஊராட்சிக்கும் சொந்தமான குப்பை கிடங்கு இருக்கு. இந்த குப்பை கிடங்கானது கடந்த 10 நாளா எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனால இதுல இருந்து வர புகை பூராமே குழந்தைகளும் வயசானவங்களும் அதை சுவாசித்து அந்த காற்று மூலமா ரொம்ப நோய் பரவக்கூடிய அபாயம் இருக்கு. இதனால நாங்க முதலமைச்சர் ஐயாட்டையும் தேனி மாவட்ட கலெக்டர் அவங்ககிட்டையும் என்ன கேட்டுக்கிறோம்னா, இந்த குப்பை கிடங்க வேற இடத்துல அமைச்சு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த குப்பை கிடங்கு எரியறதாவது நிறுத்தணும். அப்படி எதுவுமே கவர்மெண்ட் எங்களுக்கு செய்யலைன்னா நாங்க பூராமே ஒன்று சேர்ந்து நாங்க பெரிய போராட்டம் செய்வோம்னு நாங்க இது மூலமா தெரிவிச்சுக்கிறோம். புதுக்கோட்டை அம்மையாப்பட்டியில் ஐயனார் கோவிலில் புறவி எடுப்பு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் அம்மையாப்பட்டியில் மண்டலமுடைய ஐயனார் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் புறவி எடுப்பு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுடுமண்ணால் செய்யப்பட்ட குதிரை, யானை, காளை பொம்மைகளை சிறப்பு பூஜை செய்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை தோளில் சுமந்தபடி ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பின்னர் ஐயனார் கோவிலை வந்தடைந்தனர். மேலும் சுற்று வட்டார கிராமத்தை சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் தங்கள் நிலத்தில் அறுவடை செய்த நெல்மணிகளை குதிரை சிலைக்கு முன்பாக கொட்டி காணிக்கை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் திருமண பாக்கியம், குழந்தை வரம் போன்ற பல்வேறு வேண்டுதல்களை செய்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். வாடிப்பட்டி அருகே அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் டன் கணக்கில் நெல் மணிகள் மழையில் நனைந்து வீணாகி வரும் நிலையில் அரசு அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என்று விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே கட்டக்குளம் கிராமத்தில் அரசு கொள்முதல் நிலையம் இயங்கி வருகிறது. இந்த பகுதியில் 600க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல் பயிரிட்டு அறுவடை செய்து அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் விற்பனை செய்துள்ளனர். இந்நிலையில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் எந்தவித பாதுகாப்பும் இன்றி அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அவ்வப்போது பருவமழை பெய்து வரும் நிலையில் கொள்முதல் செய்யப்பட்ட 500க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழைநீரில் நனைந்தும் நெல் மூட்டைகள் மக்கியும் முளைத்தும் சிதறி கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அதிகாரிகளின் அலட்சிய போக்கு காரணமாக அரசு பணம் வீணடிக்கப்படுவதுடன் பாடுபட்டு உருவாக்கிய நெல் மணிகள் வீணாகி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். எனவே பாதுகாப்பான கட்டடத்தில் கொள்முதல் நிலையங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செஞ்சியில் அரசு பள்ளிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி சீர்வரிசை பொருட்கள் செயல் அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் மலையரசன் குப்பம், ஆலம்பூண்டி, கெங்கவரம், கணக்கன்குப்பம் உள்ளிட்ட கிராமப்புறங்களில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு செயல் அறக்கட்டளை நிறுவனம் சார்பில் கல்வி சீர் வழங்கப்பட்டது. இதில் அறக்கட்டளை நிறுவனர் கார்த்திக் பொன்னுசாமி
தனது பிறந்த நாளை ஒட்டி அரசு பள்ளிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நோட், புத்தகம், பேனா, பென்சில் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட பொருட்கள் மாட்டு வண்டியில் மேளதாளுடன் சீர்வரிசையாக கொண்டு வரப்பட்டு பள்ளி தலைமை ஆசிரியர்களிடம் வழங்கப்பட்டன. அத்துடன் மாணவ மாணவியருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. ஃபோஸ்டஸ் எட்கேஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற கல்வி உதவித்தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. தென்காசி மாவட்ட முஸ்லிம் பெண்கள் உதவும் கரங்கள் சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் பங்கேற்று 100 பயனாளிகளுக்கு தையல் எந்திரம், கிரைண்டர் உள்ளிட்டவற்றை வழங்கினார். இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட பஞ்சாயத்து துணைத் தலைவர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கண்ணில் கருப்பு துணி கட்டி நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இறந்த சாலை பணியாளர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கமிட்டனர். ராணிப்பேட்டை நகராட்சிக்குட்பட்ட சென்னை சித்தூர் நெடுஞ்சாலையின் நடுவே அமைக்கப்பட்டிருந்த மின்கம்பம் திடீரென கீழே விழுந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் சென்னை சித்தூர் நெடுஞ்சாலையில் வைக்கப்பட்டிருந்த மின்கம்பம் தரமற்ற முறையில் இருந்ததால் திடீரென முறிந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக எவ்வித வாகனமும் பொதுமக்களும் கடந்து செல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சென்னை திருவேற்காடு அருகே குண்டும் குழியுமான சாலையை சீரமைத்து தரக்கோரி நகராட்சி ஆணையரிடம் அப்பகுதி மக்கள் புகார் மனு அளித்துள்ளனர். திருவேற்காடு நகராட்சி வேளப்பஞ்சாவடி சிக்னலிலிருந்து நூம்பல் வரை செல்லக்கூடிய பிரதான சாலை கடந்த 2 வருடங்களாக சீரமைக்கப்படாமல் உள்ளது. கரடு முரடான சாலையில் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் அவ்வழியே பயணிக்கும் மக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் சாலையை வரும் 23ஆம் தேதிக்குள் சீரமைக்க வேண்டும் என திருவேற்காடு நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்துள்ளதாகவும், இல்லாத பட்சத்தில் தாங்களே சாலையை சீரமைத்துக் கொள்ளப் போவதாகவும் அப்பகுதிவாசிகள் தெரிவித்துள்ளனர். நூம்பல் சாலை பார்த்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளாக மிக மோசமான நிலையில் இருக்குது. ஏற்கனவே 6 ஆண்டுக்கு முன்னே இந்த சாலை போடப்பட்டது. திருவேற்காடு நகராட்சி இந்த சாலை ஏன் இவ்வளவு நாள் இதை ரோடை போடலை? ஒரு நாளைக்கு 20,000 பேர் இந்த ரோட்டில் பயணிக்கிற ரோடு என்ன நிலையில் இருக்குது பாருங்கள். ஆகவே நகராட்சிக்கு நாங்கள் ஒரு வார்னிங் லெட்டர் மாதிரி கொடுத்துருக்கோம். செங்கல்பட்டு அருகே உள்ள எளப்பாக்கம் பள்ளியில் கழிப்பறை கட்டுமான பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கை எழுந்துள்ளது. மதுராந்தகம் அருகே உள்ள அச்சரப்பாக்கம் ஒன்றியத்திற்குட்பட்ட எளப்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் கழிப்பறை கட்டுமான பணி மந்தகதியில் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதனால் பள்ளி மாணவ மாணவியர் விளையாடுவதற்கு போதிய இடவசதி இல்லாமல் இருப்பதாக கூறி கட்டுமான பணியை விரைந்து முடிக்க அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கை எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள மகா மாரியம்மன் கோவில் மகா குடமுழுக்கு கோலாகலமாக நடைபெற்றது. சாதிநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள இக்கோவிலில் மகா குடமுழுக்கை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் வேள்வி பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை மேளதாளங்களுடன் ஊர்வலமாக எடுத்து சென்று கோபுர கலசங்களுக்கு ஊற்றி குடமுழுக்கு செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு கடந்த மே மாதம் ஊதியம் வழங்காததை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கடந்த மே மாதத்திற்கான ஊதியத்தை வழங்காமல் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் நடவடிக்கை மேற்கொள்ளாமல் அலட்சிய போக்குடன் செயல்படுவதாக ஆசிரியர்கள் குற்றம் சாட்டினர். மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு தங்களுக்கு மே மாதம் கிடைக்க வேண்டிய ஊதிய தொகையை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மன உளைச்சியோடும் இருந்திருக்கிறார்கள். IFKCR மூலமாக பணம் பெற வேண்டும் என்றால் அதை தீர்வு காண அந்த இடத்தில் இருப்பது மாவட்டத்துடைய தொடக்க கல்வி அலுவலர் அவர்கள்தான். அவர்களே அதிகார போக்குடன் பேசுகின்ற பொழுது ஆசிரியர்கள் மன உளைச்சலுக்கு மிகுந்த ஒரு ஆளாகின்றார்கள். இதனால் மே மாதம் கிடைக்க வேண்டிய ஊதியம் கிடைக்காமல் அவர்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த IFKCR முறையினை நீக்கி உடனடியாக ஆசிரியர்களுக்கு பணத்தை பெற்றுத்தர வேண்டும். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே புதிய சாலை அமைக்க கோரி பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கருமலையில் இருந்து மாங்கானப்பட்டி, களத்துப்பட்டி உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்லக்கூடிய சாலை மிகவும் மோசமான நிலையில் உள்ளதால் பல்வேறு விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் மணப்பாறை துவரங்குறிச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். திருச்செந்தூரில் பள்ளி அருகே தேங்கிய கழிவுநீரை அகற்றாத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் வஉசி திடல் அருகே அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, கிராம நிர்வாக அலுவலகம் ஆகிய இடங்களுக்கு முன்பு பாதாள சாக்கடை தேங்கியுள்ளது. இந்நிலையில் 2 நாட்களாக கழிவுநீர் தேங்கியுள்ளதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் பள்ளி மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். இந்நிலையில் தேங்கிய கழிவுநீரை அகற்றாத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போஸ்டர்ஸ் எட்கியஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே தனியார் பள்ளி மாணவர்கள் தரையில் படுத்தபடி சிலம்பம் சுற்றி சாதனை படைத்துள்ளனர். நடுவலூரில் தனியார் மழலை பள்ளி செயல்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து 79வது சுதந்திர தினத்தை வரவேற்கும் விதமாக ஊராட்சி மன்ற அலுவலகம் எதிரில் தரையில் படுத்தபடி 79 நிமிடம் சிலம்பம் சுற்றி சாதனை படைத்துள்ளனர். இதையொட்டி ஆல் இந்தியா புக் ரெக்கார்ட் வேர்ல்ட் ரெக்கார்டு அமைப்பு உலக சாதனையாக அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கிய நிலையில் மாணவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக அப்பகுதி பொதுமக்கள் ஆர்வத்துடன் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர். உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினந்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கம் அளித்து வருகின்றனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கம் அளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் மனநல மருத்துவர் ஹேமபிரியா ஜெயபால் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவர்கள் சந்திக்கும் உளவியல் சிக்கல்களுக்கு தீர்வு என்ன என்பது குறித்து பேச உள்ளார். இது தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.